முருகன் என்கிட்ட பேசுறாரு. முருகன் என்கிட்ட சில விஷயங்கள சொல்றாரு மக்களுக்கு அப்படின்னு சில நபர்கள் பேசுறாங்க இல்லையா? அத ஒரு பக்கம் வைப்போம். என்ன அப்படின்னா, முருகன் பேசுவாரா? கேள்வி அங்க தான். கடவுள் முருகன் நம்மட்ட பேசுவாரா? அப்படின்னு கேட்டா, அவங்கவங்களுடைய உள் உணர்வின் மூலமாக முருகன் கண்டிப்பா பேசுவார். திருப்புகழ்ல இருந்து எல்லாத்துக்குமே அதுக்கான விளக்கம் இருக்கு. ஒரு ரொம்ப இக்கட்டான சூழல்ல இருக்கிறோம். என்னடா முருகா அப்படின்னு யோசிச்சோம்னா, கண்டிப்பா அந்த பக்கம் ஒரு வேல் சிம்பல் போகும். கார்ல வேல் போகும். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள நிறைய அடியார்கள் சொல்லி நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படி பார்க்கிறப்ப இன்னைக்கு முருகன் என்கிட்ட சொல்லி இதை சொல்றாரு அப்படின்னு ஒரு சில பேர் பேசுறாங்க இல்லையா? இந்த விஷயம் பார்க்குறப்ப பொதுவாகவே இன்னைக்கு நிறைய நபர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, முருகன் எனக்கு உணர்த்தினார் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு ஒரு குரு வடிவத்தில் இருந்து, அதாவது ஒரு குருவா மற்றவங்க அடியார்களை எல்லாம் ஒரு சிஷ்யனா நினைச்சிட்டு ஒரு சில விஷயங்களை சொல்றாங்க. இந்த விஷயத்தை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, முருகனுக்கும் நமக்கும் இடையில் வேறு எந்த ஒரு ஏஜென்ட்டும் தேவையில்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக அமையுது. ஏன் அப்படின்னா, உங்களுடைய பிரச்சனையெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னா, வீட்டிலேருந்து ஒரு 100 கிராம் மிளகா பொடி எடுத்துகிட்டு வாங்க, அதில் அபிஷேகம் செய்யுங்க, சரியாயிரும் அப்படின்னு சொன்னால் மக்கள் இதை நம்புகிறாங்க இல்லையா? முருகன் அப்படிங்கிற உணர்வோ இல்லை எந்த தெய்வமாக இருக்கட்டும், எனக்கு மிளகா பொடியில் அபிஷேகம் செய்யுன்னு சொல்லலை. ஆனால் இந்த வரக்கூடிய நபர்கள், நான் ஒரு எளிமையான முறை கண்டுபிடிச்சிருக்கிறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் 36 தடவை உட்காந்து கந்தசஷ்டி கவசத்தை முழுமையாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த சரவண பவங்கிற மந்திரம் இருக்கு இல்லையா, அதை முன்ன பின்ன மாற்றி அதையே அந்த 6 மந்திரத்தை 36 தடவை சொன்னால் போதும் அப்படின்னு சொல்ல. இதை எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரியல. அதை நானே கண்டுபிடிச்சேன்னு வேற சொல்கிறாங்க. இப்படி சொல்கிறப்ப யோசிச்சு பாருங்க, அது சடாட்சர மந்திரம். இன்னைக்கு திடீர்னு முருகன் கோயில்கள் வருது, நீங்கள் பார்த்தா தெரியும். திடீர்னு புதுசாக ஒரு முருகன் கோயில் கட்டுறாங்க. அதை நல்லா பாப்புலர் பண்ணுறாங்க. முருகன் கோயிலை நல்லா கட்டி பாப்புலர் பண்ணி இங்கே நிறைய செலிப்ரிட்டிஸ் அங்கே வர வச்சு, அவங்கள பாட வச்சு, அவங்கள பேச வச்சு அதை ட்ரெண்ட் ஆக்கி விட்டுறாங்க. இப்போ மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. என்ன அப்படின்னா, பக்தி பிளஸ் நேயர்களும் இருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு எனது பேர் ஆன்மீக பேச்சாளர் பாலு அனந்த் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்ண்ணா. சார், இப்போ நம்ம முருகனும் மூட நம்பிக்கையும் அப்படிங்கிற தலைப்பில் பேசலாங்க சார். பொதுவாகவே நிறைய மூட நம்பிக்கைகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாயிட்டே இருக்கு. முருகன் சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும். இப்போ ஒரு உதாரணத்திற்கு, இப்போ முருகனுடைய எங்கிட்ட நேரடி தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுமே இருக்காங்க. முருகன் என் ரூபமாக என் மூலமாக நான் மக்களுக்கு இதை சொல்லியிருக்காங்க, நீங்க அதை கேளுங்கன்னு மக்கள்கிட்ட ரொம்ப தைரியமாகவே சொல்றாங்க. பொதுவா அது எந்த அளவு உண்மை, அதை நம்ம நம்பலாமா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி அப்படின்னு நினைக்கிறேன். முருகன் என்கிட்ட பேசுறாரு, முருகன் என்கிட்ட சில விஷயங்கள சொல்றாரு மக்களுக்கு அப்படின்னு சில நபர்கள் பேசுறாங்க இல்லையா? அதை ஒரு பக்கம் வைப்போம். என்ன அப்படின்னா, முருகன் பேசுவாரா? கேள்வி அங்கதான். கடவுள் முருகன் நம்மட்ட பேசுவாரா அப்படின்னு கேட்டா, அவங்கவங்களுடைய உள் உணர்வின் மூலமாக முருகன் கண்டிப்பா பேசுவார். திருப்புகழ்ல இருந்து எல்லாத்துக்குமே அதுக்கான விளக்கம் இருக்கு. நான் இன்னைக்கு முருகா அப்படின்னு மனசார நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, எனக்கான விஷயமா முருகன் பேசதான் செய்வார். எல்லா அடியார்களும் இதை கண்கூடா உணரலாம். ஒரு ரொம்ப இக்கட்டான சூழல்ல இருக்கிறோம், என்னடா முருகா அப்படின்னு யோசிச்சோம்னா, கண்டிப்பா அந்த பக்கம் ஒரு வேல் சிம்பல் போகும். கார்ல வேல் போகும். போறப்ப கீழே யாம் இருக்க பயமேன்ற வார்த்தை வரலாம். இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நிறைய அடியார்கள் சொல்லி நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். என் வாழ்க்கையிலையும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அப்படி பார்க்குறப்ப இன்னைக்கு முருகன் என்கிட்ட சொல்லி இதை சொல்றாரு அப்படின்னு ஒரு சில பேர் பேசுறாங்க இல்லையா? இந்த விஷயம் பார்க்குறப்ப பொதுவாகவே பக்தி என்பது அப்படின்றது ஒரு அக உணர்வு தான். எப்படி நம்ம இல்லற விஷயத்த வெளிய நம்ம சொல்ல மாட்டோமோ, அந்த அளவுக்கு ரொம்ப அடைக்கலமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்தி உணர்வு. எனக்கும் முருகனுக்குமான அந்த உறவு அப்படிங்கிறது, எந்த கடவுள்னாலும் வைங்களேன், அந்த தெய்வத்திற்கும் நமக்குமான உணர்வு அப்படிங்கிறது உள்ளீடாக இருக்கணும். யாரும் நல்லா பாருங்க, நல்ல அருளாளர்கள் யாரும் வாய் திறந்து அதிகமா பேச மாட்டாங்க. முழுவதுமாக பேசுறாங்க அப்படின்னா, அவங்க உண்மையான ஞானம் பெறலன்னு அர்த்தம். ஞானம் உருவாயிடுச்சு அப்படின்னா, ஞானம் உள்ள இருக்கு அப்படின்னு சொன்னா, அவங்க வாயிலிருந்து வார்த்தைகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவா வரும். இன்னைக்கு நான் என்ற எண்ணம் அப்படிங்கிறது தான் அகங்காரம்னு சொல்றோம், ஆணவம்னு சொல்றோம். இந்த மாதிரியான விஷயங்கள் நான் தான் சொல்றேன், நான் தான் வெளிப்படுத்துறேன் அப்படின்னு இவங்க சொல்றாங்க இல்லையா? அந்த நான் என்ற அகங்காரமே அழியாமல் இருக்கும்போது, இவங்க முருகனை எப்படி உணர்ந்திருப்பாங்க? முருகன் என்பவன் நம்முடைய கடவுள், நமக்கான கடவுள், எனக்குள்ளேயே இருக்கக்கூடிய கடவுள் அப்படின்னு வச்சுப்போமே. அப்படி இருக்கக்கூடிய முருகன் நமக்குள்ளே இருந்து வெளிப்படணும்னு சொன்னா, நான் என்ற அகங்காரம் இல்லாமல், நான் என்ற ஆணவம் இல்லாமல் இருந்தா மட்டும்தான் முருகன் வெளிப்படுவார் இல்லையா? அப்படி இருக்கிறப்ப நான் சொல்றேன், என்ன மூலமா இந்த உலகத்துக்கு இந்த விஷயம் தெரிய வருது அப்படின்னு இவங்க சொல்றதே மிகப்பெரிய அபத்தம்னு நினைக்கிறேன் நானு. பொதுவா அக உணர்வாக இருக்கக்கூடிய பக்தியை அப்ப பிறர்கிட்ட சொல்லவே கூடாதா அப்படின்னு கேட்டா, தேவை கருதி சொல்லலாம்.
தன்னுடைய தேவைகளுக்காக சொல்லக்கூடாது. இங்க இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, யாராவது என்கிட்ட வந்து கேட்குறாங்க அப்படின்னா, நான் சொல்றது வேற. என்னுடைய தேவைக்காகவே அதன் மூலமாக நான் புகழடையணும், நான் பெயர் அடையணும், நான் கமர்ஷியலா டெவலப் ஆகுறதுக்கு முருகன கமர்ஷியல் எலமெண்ட்டா பயன்படுத்துறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் தான் இன்னைக்கு ரொம்ப அதிகமா ஆயிட்டாங்க. இவங்க கிட்ட தான் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். பொதுவாவே நீங்க இந்த "யாம் இருக்க பயமேன்னு" ஒரு ஸ்லோகன் சொன்னீங்க. எல்லாருமே அவங்கவங்க புது புது ஸ்லோகன் கூட அறிமுகப்படுத்துறாங்க சார். அவங்களுடைய விருப்பப்படி அவங்களுக்கு புடிச்ச வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. இப்ப மந்திரங்கள்ங்கிறது ஒரு சக்தி உண்ணப்பட்ட ஒரு விஷயம். இப்ப மந்திரங்கள் புராண காலத்திலிருந்தே இருக்கு. நம்ம அத நம்புறோம். இப்ப இந்த மாரி புது புது வாசகங்கள நம்ம எடுத்துக்கலாமா? அது ஒரு மூட நம்பிக்கையா உங்களுக்கு தெரியுதுங்களா? நீங்க கேட்டது ரொம்ப சரியான கேள்வி. இன்னைக்கு நெறைய நபர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, முருகன் எனக்கு உணர்த்தினார் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அத உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு, ஒரு குரு வடிவத்துல இருந்து, அதாவது ஒரு குருவா மத்தவங்க அடியார்களை எல்லாம் ஒரு சிஷ்யனா நெனச்சுட்டு, ஒரு சில விஷயங்கள சொல்றாங்க. இந்த விஷயத்த நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அ முருகனுக்கும் நமக்கும் இடையில் வேறு எந்த ஒரு ஏஜென்ட்டும் தேவையில்ல அப்படிங்கிறது என்னுடைய கருத்தா அமையுது. ஏன் அப்படின்னா, முருகனே முழுக்க குரு வடிவானவன். நீங்க யோசிச்சு பாருங்க. சடாக்ஷர மந்திரத்துக்கும் சரி, பிரணவ மந்திரத்திற்கும் உரியவன் யாருன்னா முருகப்பெருமான். இந்த பிரணவத்தினுடைய பொருளை சிவபெருமானுக்கு உணர்த்தியது யாரு? முருகப்பெருமான். குரு வடிவத்துல இருந்து தானே உணர்த்துறாரு. தகப்பன் சுவாமி அப்படின்னு முருகனை ஏன் சொல்றோம்? அவன் குரு வடிவாக இருந்து தன்னுடைய தந்தைக்கே உபதேசம் செய்தவன். அப்படிப்பட்ட ஒரு குரு பரம்பொருளாக இருக்கிறான். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, அருணகிரிநாதர் அவருடைய திருப்புகழ்ல ஒரு அழகான விளக்கம் குடுக்கிறார். "இணையாளும் சத்குருவாகி இறைவன் குரு வடிவாக இருக்கிறான். அவன் தான் சத்குருவாக இருக்கிறான்." இன்னைக்கு சத்குரு அப்படிங்கிற வார்த்தைக்கு நெறைய விளக்கங்கள் போட்டுக்கிறாங்க. நெறைய பேர் தன்னைத்தானே குருன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த குருங்கிறதுக்கான தன்மை என்னன்னா, கு என்றால் இருட்டு, ரு என்றால் ஒளி. இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடியவன் தான் உண்மையான குரு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், என் வாழ்க்கையில அவ்ளோ பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் நான் குருவா இருக்கிறேன்னு சொல்றவங்க, அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் இல்லாம பண்ணி வெளிச்சத்துக்கு கொண்டு வர முடியுமா? இது முருகனால மட்டும் தான முடியும். இறையினுடைய ஆற்றலால மட்டும் தான முடியும். அப்படி இருக்கிறப்ப குருங்கிற ஸ்தானத்த தனக்குத்தானே போட்டுக்கொள்ளக்கூடிய சில நபர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க உண்மையாகவே மக்களுடைய பிரச்சனைகளுக்காக, அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை போக்குறதுக்காக இருக்கிறாங்களான்னு கேட்டா இல்ல. தான் பெயர் புகழ் அடையணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக, முருகன் எனக்கு உணர்த்தினார் அப்படிங்கிற விஷயத்த வெளிப்படையா சொல்றேன் அப்படின்னு அத ரொம்ப தாராளமா சொல்றேங்கிற மாரி சொல்றாங்கல்ல. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பொதுவாவே ஞானம் நிறைஞ்சிருச்சுன்னா பேச்சு அப்படிங்கிற விஷயமே வராது. நீங்க நல்லா பாருங்க. நல்ல ஞானம் அடைந்து இருக்கக்கூடிய நபர்கள் அதிகமா பேச மாட்டாங்க. அப்ப அதிகமா பேசுறவங்க ஞானம் அடைந்தவர்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இந்த இடத்துல நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வெளிப்பாடு இருக்குல்ல, என் மூலமாக இறைவன் உணர்த்துறாரு. நான் சொல்றேன் அப்படிங்கிற வெளிப்பாடு, இந்த நான் என்பதே ஆணவம், அகங்காரம் தான். இந்த நான் இருக்கும்போது ஆண்டவன் பக்கத்துல வருவானா? என்னால எதுவும் இல்ல. எல்லாம் முருகனால நடக்குதுன்னு நம்ம சொன்னா மட்டும் தான், முருகனோட நம்ம இருக்க முடியும். நான் சொல்றேங்கிற எண்ணம் வரும்போது, அங்க ஆண்டவன் கிட்ட இருந்து இவங்க என்ன கேட்டா ஒரு காதை மைல் தொலைவுல கடந்து வந்துர்றாங்க. அப்படி இருக்கிறப்ப, நான் இத இருக்கிறேன். நான் தான் முருகனுக்கு ஏஜென்ட்டா இருக்கிறேங்கிற மாதிரி இன்னைக்கு நெறைய பேர் கிளம்பி இருக்கிறாங்கல்ல. உண்மையில உணரணும்னா, முருகன் குரு வடிவானவன். அவனே குரு. அவனே சத்குரு. அப்படி இருக்கிறப்ப, அந்த குருவை அடையறதுக்கு இன்னொரு குரு அவசியமே கிடையாதுங்க. ஏங்க இப்ப பகல் நேரம் சூரியன் இருக்கு. சூரியன் தான் நமக்கான ஒரு வெளிச்சத்திற்கான பிழம்பா நம்ம பார்க்குறோம். அப்ப எனக்கு டார்ச் தேவைப்படுமா? சூரியன பார்க்கறதுக்கு எனக்கு டார்ச் தேவைப்படுமா? இந்த இவங்க சொல்றவங்கலாம் எப்படி சொல்றாங்கன்னா, நான் குருவாக இருக்கிறேன்னு சொல்றாங்கல்ல. யாரை அடைவதற்கு? சூரியன பார்க்கறக்கு டார்ச் லைட் பயன்படுத்துற மாதிரி. இந்த விஷயத்த யோசிச்சு பார்க்கிறப்ப, உண்மையான குருவாக யார் இருக்கிறா? முருகப்பெருமான் இருக்கிறான். இந்த குருவுக்கு இன்னொரு தன்மை என்ன தெரியுமா? இன்னைக்கு நெறைய குருமார்கள் எப்படி உருவாகியிருக்கிறாங்கன்னா, உங்களுடைய கர்மாவே நான் போக்கி தரேன்னு சொல்றான். இதெல்லாம் பெரிய அபத்தமான ஒரு விஷயம். யாருடைய கர்மாவையும் யாரும் போக்கவே முடியாது. உண்மைய சொல்லணும்னா, அவரவர் உயிர் வழியாக வந்த அந்த கர்மாவை, வினைப்பயனை அவரவர் அனுபவித்தே ஆகணும். இதுதான் விதி. அப்படி இருக்கிறப்ப இதற்கான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, உண்மையான குரு என்ன செய்ய முடியும் தெரியுமா? ஒரு குருவா இருக்கிறாங்கன்னா, உங்ககிட்ட ஒரு ரூ. 10,00,00,000 பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சில்லறையா இருக்கு. அந்த சில்லறையா இருக்கிறத நோட்டா மாத்தி குடுத்தா நீங்க சுமக்கறக்கு ஈஸியா இருக்குமா? அது மாதிரி கர்ம பதிவை அந்த சுமைங்கிறது ஒரே அளவு தான். ஆனா என்ன பண்ணலாம்? எப்படி சுமப்பதற்கு ஏற்ற வகையில மாத்தி குடுக்க முடியும். இதுதான் ஒரு குருவால செய்ய முடியும். உங்கள எளிமையா இறைப்பாதையை நோக்கி கொண்டு செலுத்த முடியும். அப்படி பார்த்தா, முருகப்பெருமான் தவறுகள் நடக்கும்போது அருளாளர்களுடைய வாழ்க்கையில அவனே வந்து தடுத்தாட்கொண்டு இருக்கிறான். நக்கீரருக்கு அருளலையா? அகத்தியருக்கு அருளலையா? ஔவையாருக்கு அருளலையா? இந்த விஷயம்லாம் பார்க்கிறப்ப, முருகனை யாரெல்லாம் மனதார நினைக்கிறாங்களோ, அவங்களுக்கு முருகனே குருவா வருவாரு.
வேற யாருமே தேவையில்லைங்க. நீங்க சொல்றாங்க, நான் முருகன்ட்ட பேசி உங்களுக்கு வந்து சிபாரிசு செய்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க கொண்டு போயிட்டாங்க. இனி அடுத்த கட்டம் இதுல எப்படி போகும் அப்படின்னா, நான் தான் சரவணபவ மந்திரத்த எழுதி கொண்டு வந்தேன்னு கூட சொல்ல தயாரா இருப்பாங்க. அப்படி பார்க்கிறப்ப, உண்மையான அடியார்கள் யாரும் இந்த ஏஜென்ட்ட நம்பி போ வேணாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. முருகன் நமக்கான கடவுள். இருந்த இடத்திலிருந்து முருகனை நினைத்தால் முருகன் கண்டிப்பா வருவாரு. இவங்கள நம்பி போய் ஏமாறாதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணமா இருக்கு. இப்ப பொதுவாவே ஒரு சில வித்தியாசமான பழக்கவழக்கங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு மிளகாய் தூள் அபிஷேகம் செய்வது முருகனுக்குங்கிற ஒரு ஒரு ரொம்ப வியர்டான ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். அது வந்து நீங்க உங்க பார்வையில அது எப்படி இருக்குங்க சார்? இல்ல இத எப்படி பயன்படுத்துறாங்கன்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னா, மக்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில, எத தின்னா பித்தம் தெளியும் அப்படிங்கிற மனநிலையில இருக்கிறாங்க. எப்படியாவது என்னுடைய பிரச்சனையெல்லாம் சரியாயிரணும். எது செஞ்சாலும் சரியாயிரணும். அப்படி யோசிக்கிற அந்த எண்ணத்த இவங்க முதலீடா பயன்படுத்திக்கிறாங்க. அப்படி யோசிக்கிறப்ப, வாங்க உங்களுடைய பிரச்சனையெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னா, வீட்ல இருந்து ஒரு 100 கிராம் மிளகாய் பொடி எடுத்துட்டு வாங்க. அதுல அபிஷேகம் செய்யுங்க. சரியாயிரும் அப்படின்னு சொன்னா, மக்கள் அத நம்புறாங்க. இல்லையா? முருகன் அப்படிங்கிற உணர்வோ, இல்ல எந்த தெய்வமாக இருக்கட்டும், எனக்கு மிளகாய் பொடியில அபிஷேகம் செய்யுன்னு சொல்லல. ஆனா, இந்த வரக்கூடிய நபர்கள் அவங்க அவங்க கமர்ஷியலா சில ஆதாயம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக, இந்த மாரி விஷயத்த கிளப்பி விட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப மக்கள் என்ன செய்றாங்க? அவங்க பின்னாடி போக ஆரம்பிக்கிறாங்க. மக்கள தவறு சொல்ல முடியாது. ஏன்னா, அவங்களுக்கான தேவை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இன்னொன்னு இந்த பக்தி என்பதை தேவையின் பொருட்டு பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டோம் இன்னைக்கு. இன்னைக்கு ஒரு திருப்புகழ, இந்த திருப்புகழ் படிங்கன்னு சொன்னா படிக்க மாட்டாங்க. வேலை கிடைக்கணுமா? இந்த திருப்புகழ் படிங்க. கல்யாணம் நடக்கணுமா? இந்த திருப்புகழ் படிங்க. இப்படி சொன்னா தான், அந்த திருப்புகழையே படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப மக்களுடைய தேவைகள் அதிகமா இருக்கு. மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை இவர்கள் முதலீடாக பயன்படுத்துறாங்க. அதுல ஒரு மோசமான விஷயம் தான் இந்த மிளகாய் பொடியில வந்து அபிஷேகம் செய்யுங்க அப்படின்னு சொல்லது. இதெல்லாம் பார்க்கிறப்ப இனி அடுத்த கட்டம் எப்படி இருக்கும்? இதுக்கும் மக்கள் போயிருக்கிறாங்க. அந்த விஷயங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. மக்கள் அதற்கும் போயிருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப, இது அடுத்த கட்டம் எப்படி இருக்கும்? அதுல வரக்கூடிய பேட்டிகள்லாம் கூட நம்ம பார்க்குறோம். இங்க வந்தேன் இது சரியா இருக்கு அப்படின்னு சில நபர்கள் சொல்றாங்கன்னு வைங்களேன். அதெல்லாம் எனக்கு உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. ஏன் அப்படின்னா, இதெல்லாம் கூட நமக்கு தெரியும். எப்படி பேச வைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் பார்க்குறோம். இப்ப இது உண்மையாவே நடக்குதா? இல்ல வந்து நடக்கிற மாரி ஒரு சித்தரிப்பு குடுக்குறாங்களா? அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல. இதெல்லாம் முருகனே வந்து தான் பதில் சொல்லணும் போல. அந்த அளவுக்கு மாத்திட்டாங்க இன்னைக்கு கூடிய விஷயத்த. பிரச்சனையில இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த கந்தசஷ்டி கவசத்தை ஒரு 36 முறை நம்ம வந்து அதை டெய்லியுமே படிக்கிற பட்சத்துல அந்த பிரச்சனைகள் குறையும். நம்ம ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு நீண்ட நாட்களாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. இப்ப அதுக்கு எளிமையான முறை கண்டுபிடிச்சதா சில நபர்கள் சொல்றாங்க. சரவண பவ அப்படிங்கிறத வந்து நம்ம அது ஒரு உதாரணமா சொல்றாங்க. இந்த விஷயம் வந்து கந்தசஷ்டி கவசத்துக்கு ஒரு மாற்றா அமையுமா? அது உண்மையா முதல்ல? இந்த கந்தசஷ்டி கவசம் எப்படி உருவானதுங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுக்கு. பாலதேவராயர் வந்து பழனிமலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான பார்க்கணும்னு போறாரு. போகக்கூடிய வழி எங்கும் நோயற்றவர்கள் இருக்கிறாங்க. நோய் உள்ளவர்கள் இருக்கிறாங்க. அவங்கள பார்க்கிறப்ப, "என்னடா முருகா! உன்னுடைய திருத்தலத்திற்கு வரக்கூடிய வழியில இவ்ளோ நோய் உள்ளவர்கள் இருக்கணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு முருகன் கிட்ட வேண்டுறார். அப்ப முருகன் சொல்றாரு, முருகன் கொஞ்சம் சோதிக்கக்கூடிய கடவுளும் கூட. அவர் சொல்றாரு, "உனக்கு இதுல இருந்தெல்லாம் விடுதலை வேணும்னு நினைக்கிறல்ல, அப்ப என்ன செய்யி, இவர்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரத்த எழுது" அப்படிங்கிறார். ஒரு டாஸ்க் குடுக்குறாரு. யாருக்கு? பாலதேவராயருக்கு. அப்படி பாலதேவராயர் கனவில் தோன்றி முருகப்பெருமான் சொன்ன பிறகு எழுதின மந்திரம் தான் கந்தசஷ்டி கவசம். அதனால தான் ஒவ்வொரு உறுப்பையும் அவர் மென்ஷன் பண்ணியிருப்பாரு அதுல. என்ன வந்து இந்தந்த உறுப்புகளை இந்தந்த வேல் காக்கட்டும் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு இல்லையா? அப்படி பார்க்கிறப்ப அந்த கந்தசஷ்டி கவசத்துல அவரே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் 36 முறை ஒரு நாளில் கந்தசஷ்டி கவசத்தை சொல்லக்கூடியவர்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அது தீரணும் அப்படிங்கிறது அவருடைய வேண்டுதல். யார் பாலதேவராயருடைய வேண்டுதல். அத முருகன் நிறைவேத்தி குடுக்குறான் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் காலகாலமா ஒரு நாளில் 36 முறை கந்தசஷ்டி கவசத்தை முழுமையாக கிட்டத்தட்ட 238 அடிகள். அத முழுமையா 36 தடவ சொன்னா எல்லா பிரச்சனையும் சரியாகுங்கிற நம்பிக்கை. இப்போ ஒரு சில பேர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நான் ஒரு எளிமையான முறை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறேன். என்ன அப்படின்னா, நீங்க 36 தடவ உட்கார்ந்து கந்தசஷ்டி கவசத்த முழுமையா சொல்லணும்னு அவசியம் இல்ல. இந்த சரவண பவங்கிற மந்திரம் இருக்கு இல்லையா? அத முன்ன பின்ன மாத்தி, அதையே அந்த 6 மந்திரத்த 36 தடவ சொன்னா போதும் அப்படின்னு இத எப்படி சொல்றது அப்படின்னு தெரியல. அத நானே கண்டுபிடிச்சேன்னு வேற சொல்றாங்க. இப்படி சொல்றப்ப யோசிச்சு பாருங்க. அது சடாக்ஷர மந்திரம். 6 எழுத்துக்களை கொண்டிருக்கக்கூடிய மந்திரம் தான். சட அக்ஷரம். அக்ஷரம் என்றால் எழுத்துக்கள். 6 எழுத்துக்களை கொண்டிருக்கக்கூடிய மந்திரம். இத முன்னும் பின்னுமாக நம்ம மாற்றி அமைக்கிறோம். அப்படி மாத்துறப்ப இப்ப நமசிவாய அப்படிங்கிற மந்திரத்த சிவாய நம அப்படின்லாம் மாத்தி அமைக்கிற மாதிரி, முன்னும் பின்னுமாக சரவணபவ அப்படிங்கிற அந்த எழுத்துக்களை மாற்றி அமைக்கக்கூடிய மந்திரத்துக்கு பேர் என்ன அப்படின்னா, சடாக்ஷர மாறல்.
மாற்றி அமைக்கக்கூடியது. இதுக்கு பேரே சடாட்சர மாறல் தான். இப்ப சடாட்சர மாறலை நீங்க கந்த சஷ்டி கவசத்துக்கு பிரதிலியாக பயன்படுத்தலாம்னு சொல்றீங்க. அப்படி சொல்றப்ப அதுக்கு சடாட்சர மாறல்னு நீங்க சொல்லல. சடாட்சர மாறல் தான் இது அப்படிங்கிறதையும் சொல்லல. இதுக்கு பதிலா நீங்க இத பயன்படுத்தினா எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றப்ப, இப்போ கந்த சஷ்டி கவசத்துக்குன்னு இருக்கக்கூடிய மகிமை என்ன ஆகுறது? எல்லாருக்கும் இன்னைக்கு அவசர காலம் இருக்க தான் செய்யுது. எல்லாருக்குமே வந்து ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய வாழ்க்கை தான். நீங்க எளிமையான ஒரு விஷயம் சொல்றீங்க அப்படிங்கிறப்ப, இத நானே கண்டுபிடிச்சேன்னு சொல்றது பெரிய அபத்தம். விஷயம். அதுவும் ஒரு நேஷனலைஸ்டு சேனல்ல இருந்துகிட்டு இத சொல்றது அதுக்கு அடுத்த பெரிய விஷயம். அப்படி சொல்றப்ப, அது முறையா இது சடாட்சர மாறல்னு சொல்லியாவது சொல்லியிருக்கணும். 6 அக்ஷரத்த முன்னும் பின்னுமா அமைச்சு நம்ம சொல்றோம் அப்படின்றதையாவது சொல்லியிருக்கணும். அதையும் சொல்லல. நீங்க வந்து 36 முறை கந்தசஷ்டி கவசத்திற்கு பதிலாக இத சொல்லுங்கன்னு சொல்றப்ப, மக்களை எவ்வளோ பெரிய அறியாமையின் பக்கம் கொண்டு போறாங்க. யோசிச்சு பாருங்க. அந்த குற்ற உணர்ச்சியே இல்லாம செய்றாங்க இது. அப்ப கந்தசஷ்டி கவசத்திற்கு ஒரு பிரதிலி அப்படிங்கிறது இது கிடையாது. சடாட்சர மாறலை பயன்படுத்தலாம். ஆனால் ஒருபோதும் கந்தசஷ்டி கவசத்திற்கு பிரதிலியாக சடாட்சர மாறல் அமையவே அமையாதுங்கிறது நம்முடைய எண்ணம். இப்போ ஒவ்வொருத்தங்க ஒரு வாசகங்கள் வந்து உருவாக்குறாங்க. இந்த வாசகங்கள் வந்து அந்த இறைத்தன்மை அப்படிங்கிற அந்த வாசகங்களுக்கு இருக்குமா? வாசகங்கள் நம்ம உருவாக்குவதே நம்ம எடுத்துக்கலாமா? இல்ல காலங்காலமா இருக்கக்கூடிய யாம் இருக்க பயமேன் இந்த மாரி விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாங்களா? பொதுவா இன்னைக்கு வந்து முருக யுகம் தொடங்கிருச்சு. முருகனை எல்லாம் வழிபட ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாம் உண்மைதாங்க. மறுக்கல. கலியுகத்தினுடைய தெய்வம் கந்தன் தான். முருகன் தான். இல்லைன்னு சொல்லல. அதுக்காக நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்த நீங்க பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சில வாசகங்கள வந்து குடுக்குறாங்க. இது நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, தன்னுடைய விளம்பரத்திற்காக, தன்னுடைய பெயருக்காக, தன்னுடைய புகழுக்காக இந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மக்களும் அத எளிமையா இருக்கே அப்படின்னு சொல்லி பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இதுல எங்க விஷயம் இருக்குன்னா, இன்னைக்கு இவங்க சொல்லக்கூடிய மந்திரங்கள் இருக்குல்ல, இந்த மந்திரம் அப்படிங்கிறதுக்கே என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, தொல்காப்பியத்துல ரொம்ப அழகான ஒரு விளக்கம் இருக்கு. "நிறைமொழி மாந்தர் ஆணையிற் கிளந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப" அப்படின்னு சொல்றாங்க. நிறைவான மனதை கொண்டிருக்கக்கூடிய அடியார்கள், அவர்களுடைய மனதில் உதித்திருக்கக்கூடிய சொற்கள் தான் மந்திரமா. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சில மந்திரத்த நான் உருவாக்கி தாரேன் அப்படின்னு சொல்றவங்க, நிறைவான வாழ்க்கையில, நிறைவான முறையில, யாருக்கு எந்த துரோகமும் செய்யாம, அடுத்தவன் இடத்த தட்டி பறிக்காம, அடுத்தவனுக்கு எந்த ஒரு இடையூறும் செய்யாம இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்களா? அப்படி வந்து, அவங்க நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் உலக பற்றையெல்லாம் விட்டுட்டு, நான் முருகனுக்காகவே என்னுடைய வாழ்க்கைய அர்ப்பணிச்சுட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்களா? சுகபோகங்களை அனுபவிக்காம இருக்கிறாங்களா? அப்படி வரக்கூடிய நபர்கள் மனதார சொல்லக்கூடிய வார்த்தைகள் மந்திரமா? ஆனா இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் நான் எடுத்துப்பேன். எல்லா விஷயத்தையும் நான் பேசிப்பேன். எல்லா விஷயத்தையும் நான் பேசுறது என்னுடைய சுயலாபத்திற்காக பேசக்கூடிய நபர்கள் சில மந்திரத்த சொல்றாங்க. அப்படி சொல்றப்ப அது மந்திரம் கிடையாது. சில வாசகங்கள சொல்றாங்க. அத நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம். என்ன கேட்டா, திருப்புகழை விட, கந்தர் அனுபூதியை விட, கந்தர் அலங்காரத்தை விட, வேள்மாறலை விட சிறந்த மந்திரம் இருக்க முடியுமா? நக்கீரர் சொல்லியிருக்கக்கூடிய திருமுருகாற்றுப்படையில, "உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன்னு" சொல்றாரு. இதை விட மந்திரங்கள் இருக்க முடியுமா? ஆனா மக்களுக்கு எளிமையான மந்திரங்களா இது இருக்காது. வேள்மாறலோ, அதுக்கப்புறம் வந்து கந்தர் அனுபூதியோ, கந்தர் அலங்காரமோ, நாம எளிமை சார்ந்து போறப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதனுடைய பிழிவை குடுக்கலாம். இப்ப கண்ணதாசன் வந்து பொன்மலை அப்படின்னு கனகதாரா ஸ்தோத்திரத்த தமிழ்ல குடுத்தாரு. இப்ப கனகதாரா ஸ்தோத்திரமும் பொன்மலையும் இருக்கு அப்படின்னு சொன்னா, அதனுடைய பிழிவு தானே தவிர அது இதுவாக மாறாது. இல்லையா? அதனுடைய சொற்கள் எல்லாம் ரொம்ப இனிமையா குடுத்திருப்பாரு. கண்ணதாசன் மாதிரியான ஆகச்சிறந்த கவிஞரையே நம்ம அப்படிதான் பொருத்துறோம். அவருடைய வாழ்க்கையில அவரே ஒத்துக்கிறாரு. அர்த்தமுள்ள இந்து மதம் மாதிரியான ஒரு நூலையும் குடுத்திருக்கிறாரு. அது என்னதான் இருந்தாலும் ஒரு டிரான்ஸ்லேஷன் தான். கனகதாரா ஸ்தோத்திரத்தினுடைய டிரான்ஸ்லேஷன்ங்கிறப்ப, ஒரிஜினல் வெர்ஷன்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் டிரான்ஸ்லேஷன்ல இருக்குமான்னு கேட்டா, அந்த அளவுக்கான பிழிவாக இருக்க. அப்படி பார்க்கிறப்ப, நான் ஒரு வாசகத்த சொல்றேன். முருகனுக்கான வாசகம்னு சொல்றது, ஏற்கனவே இருக்கக்கூடிய கந்தசஷ்டி கவசம், வேள்மாறல், கந்தர் அனுபூதி மாதிரியான பாடல்களை மறைக்கச் செய்யுங்கிற ஒரு வேதனை இருக்கு. யாராவது இனி போய் கந்தசஷ்டி கவசம் படிப்பாங்களா? யாராவது வந்து கந்தர் அனுபூதி படிப்பாங்களா? கந்தர் அலங்காரம் படிப்பாங்களா? அப்ப இருக்கக்கூடிய ஏற்கனவே அருளாளர்கள் அருளி இருக்கக்கூடிய பாடல்களை மேம்போக்காக பார்க்க விடாம செய்றதுக்கான ஒரு முயற்சி தான் இது. அப்ப பாருங்க, இவங்களே வருவாங்க. வேல்மாறல் படிங்கன்னு சொல்லுவாங்க. இவங்களே வருவாங்க. கந்தர் அனுபூதி படிங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் போட்டு ஒரு வீடியோ போட்டுருவாங்க. போட்டுட்டு நானே ஒரு மந்திரம் சொல்றேன் அப்படின்னு ஒரு மந்திரத்த சொல்லுவாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, எத படிக்கணும்? எந்த மந்திரத்த படிக்கணும்? வாழ்க்கையில முருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடவுள அடையறதுக்கு அவன மனசால முருகான்னு சொன்னாலே போதும். ஆனாலும் நம்ம அருளாளர்கள் சொல்லியிருக்கக்கூடிய சில மந்திரங்கள் நமக்கு தேவைப்படுது. வாழ்க்கைங்கிற பிறவி பெருங்கடலை நீந்துவதற்கு சில மந்திரங்கள் அவசியமாகிறது. அப்படி பார்த்தா திருப்புகழ் படி.
ஒரு திருப்புகழ் படிங்க. ஒரு நாளைக்கு ஒரு திருப்புகழ் படிக்கலாம். கந்தர் அனுபூதி படிக்கலாம். கந்தர் அலங்காரம் படிக்கலாம். நான் தான் இந்த வாசகத்த உருவாக்குறேன்னு சொல்றாங்களே, அத ஒருபோதும் நம்பாதீங்க. ஏன் அப்டின்னா, அந்த வாசகங்கள் அவர்களுக்காக உருவாக்கப்பட்டவை. இல்லையா? அவங்க பேர் புகழ் அடையணும். என்கிட்ட சில நபர்கள் புலம்புவாங்க. "என்னங்க இப்படி நடக்குது வாழ்க்கையில?" அப்படின்னு கேட்கிறப்ப, நான் ஒரு இத சொல்லுவேன். "கந்தன் இருக்க கவலைகள் எதற்கு?" இது அவங்களுக்கு நான் ஆறுதலுக்காக சொல்லக்கூடிய விஷயம். இத நான் ஒரு பொது மேடையில இப்ப இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? "இத எல்லாரும் பயன்படுத்துங்க" அப்படின்னு நான் சொன்னேன்னு வையுங்களேன், இப்ப அருணகிரிநாதர், அதுக்கப்புறம் நக்கீரர், ஔவையார் இவங்கள மாதிரியான அருளாளர்கள் சொன்னதற்கும், நான் சொன்னதும் ஒண்ணாயிருமா? நம்ம பார்த்தீங்கன்னா, அந்த அருளாளர்களுடைய வரிசையில அவங்கள ஃபாலோ பண்ணி போகணுமே தவிர, நானே அருளாளர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசக்கூடாது. இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, நான் தான் முருகனுக்கான பிரதிநிதி அப்படின்னு கூட பேசுறாங்க. இந்த விஷயத்த பார்க்கிறப்ப, இந்த இந்த வீடியோ மூலமா நான் சொல்ல நினைக்கிறது என்னன்னா, முருகனுக்கான பிரதிநிதி அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு ஆள் தான். அருணகிரிநாதர் மட்டும் தான். வேற யாரும் கிடையாது. மத்த அருளாளர்கள் இருக்கிறாங்க, செய்யடியார்கள் இருக்கிறாங்க, முருகனுடைய தொண்டர்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா முருகனுக்கான பிரதிநிதின்னு பார்த்தா அருணகிரிநாதர் மட்டும் தான். அதனால தான் முருகப்பெருமான் பழனி மலையில இருக்கிறப்ப கையில கிளி வச்சிருக்கிறாரு இல்லையா? அந்த கிளி வேற யாரும் இல்ல, அருணகிரிநாதர் தான். ஏன்னா அவருடைய உடலை சில நபர்கள் சம்பந்தாண்டான் மாதிரியான சில நபர்கள் எரிச்சிடுறாங்க. அப்ப கிளி ரூபத்துல பாரிஜாத மலர எடுத்துட்டு வரக்காக போறார் அருணகிரிநாதர். வந்ததுக்கப்புறம் அவருடைய உடல் இல்ல. அதனால கிளியாகவே இருக்கிறார். அதனால தான் அனுபூதி சொன்ன கிளின்னே அவருக்கு பேரு. அப்படி பார்த்தீங்கன்னா, உண்மையான பிரதிநிதி முருகனுக்கு தேவை அப்படின்னு சொன்னா, அது அருணகிரிநாதராக மட்டும் தான் இருக்க முடியும். உங்களுடைய வேண்டுதல் வைக்கிறீங்கன்னா, முருகன்ட்ட டைரக்ட்டா பேசுங்க. முருகன் எங்கேயோ இருக்கக்கூடிய கடவுள் இல்லை. நமக்கான கடவுள். நம்முடைய குறைகளை கேட்டு நிவர்த்தி செய்யக்கூடிய கடவுள் யாருன்னா முருகன். நீங்க இன்னொரு ஏஜென்ட்ட தேடி போகவே போகாதீங்க. முருகனே குருவாக இருக்கிறான்ங்கிற காரணத்தினால, அந்த குருவ மட்டும் நம்புங்க. உலகத்துல வேற யாரையும் நம்ப தேவையில்ல. இப்ப நெறைய இடங்கள்ல பூஜைகள் அப்படிங்கிறது ஏற்பாடு செய்றாங்க சார். இப்போ மண்டபங்கள் ஆகட்டும், ம். விழாக்கூடங்கள்ல முருகனுக்கான பூஜைகள், முருகன் சிலையோ, இல்ல முருகனை சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயங்கள் வச்சு, முருகன் பெயர்ல சில கமர்ஷியலான விஷயங்கள் நடக்குது. ஒரு வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. இப்ப இது எந்த அளவு சரியா இருக்கும்? கோயில்களையும் மீறி அந்த பூஜைகள் சக்தி வாய்ந்ததுங்களா? ம். ஆ இது ரொம்ப பெரிய முக்கியமான கேள்வின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்டின்னா, இன்னைக்கு திடீர்னு முருகன் கோயில்கள் வருது. நீங்க பார்த்தா தெரியும். திடீர்னு புதுசா ஒரு முருகன் கோயில் கட்டுறாங்க. அத நல்லா பாப்புலர் பண்றாங்க. முருகன் கோயில நல்லா கட்டி, பாப்புலர் பண்ணி, இங்க நெறைய செலிபிரிட்டீஸ் அங்க வர வச்சு, அவங்கள பாட வச்சு, அவங்கள பேச வச்சு, அத ட்ரெண்ட் ஆக்கி விட்டுறாங்க. இப்ப மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. என்ன அப்டின்னா, அங்க போனோம்னா எல்லா விஷயமும் சரியாகும் அப்டிங்கிற மாதிரியான ஒரு மாயைய கிரியேட் பண்ணிடுறாங்க. இது கோயில்களுக்கும் நடக்குது. நமக்கு பழமையான கோயில்கள்னு பார்த்தீங்கன்னா, அறுபடை வீடுகள் இருக்கு. அது போக திருப்புகழ் தலங்கள் இருக்கு. நம்ம தொடர்லயே நம்ம திருப்புகழ் தலங்கள் குடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா, திருப்புகழ் தலங்கள் இருக்கு. இதையும் தவிர்த்து இன்னைக்கு வரக்கூடிய புதிதான கோயில்கள், சின்ன சின்ன கோயில்களா கட்டி நெறைய கமர்ஷியல் எலமெண்ட்ஸா வச்சு, அந்த கோயில்கள ஃபேமஸ் ஆக்கிர்றாங்க. அடுத்த விஷயம், சில நேரங்கள்ல ஒரு சில சமுதாய கூடங்கள் மாதிரியான இடங்கள பிடிச்சு, சில மடங்கள் பிடிச்சு, அதுக்கப்புறம் கல்யாண மடத்தையே கூட பிடிச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா, முருக வழிபாட்ட நடத்த ஆரம்பிக்கிறாங்க. எப்படி நடத்துறாங்க அப்படின்னு கேட்டா, ஆ வேல் வழிபாடு அப்படிங்கிற பேர்ல நடத்துறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, சிலை வழிபாடாவே பண்றாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, பொதுவாகவே ஆ கூட்டமாக செய்யக்கூடிய இறை வழிபாட்டிற்கு சக்தி உண்டு. இல்லைன்னு மறுக்கல. ஆனா இந்த இறை வழிபாட்டுடைய நோக்கம் எதுவாக இருக்கு? அதுதான் பிரச்சனையா இருக்கு. கூட்டமாக நான் வழிபாடு செய்றேன். எல்லாரும் ஒரே நோக்கத்திற்காக வழிபாடு செய்றோம். உலக நன்மைக்காக வழிபாடு செய்றோம். அப்படியெல்லா செய்றாங்க? வரதுக்கு இவ்வளோ பயிற்சி கட்டணம், இவ்வளவு பதிவு கட்டணம், அது மாதிரியான விஷயங்கள், ஸ்பான்சர்ஷிப் எவ்வளோ விஷயங்கள் இதுக்கு பின்னாடி கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். அப்படி பார்க்கிறப்ப, அங்க அவங்களுடைய நோக்கம் இறையை வழிபடுதல் அப்படிங்கிறது இல்ல. ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் என்ன செய்றாரு, இந்த மாதிரியான வழிபாட்டு முறைகள செய்றாரு. கீழ இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய மந்திரத்தை திருப்பிச் சொல்லக்கூடிய நபரா இருக்கிறாங்க. இதனுடைய நோக்கம் என்னவா இருக்கணும்னு கேட்டா, இறை வழிபாடு மட்டும் இருந்துட்டா அதுல பிரச்சனையே இல்ல. நம்மளும் என்ன பண்ணிடலாம், அந்த வழிபாடு நடத்துறாங்களா, நம்மளும் போய் கூட கலந்துக்கலாம். ஆனா அதனுடைய நோக்கம் தவறுதலாக இருக்கு. இன்னைக்கு கமர்ஷியலா முருகன மாத்துறதுக்கான எலமெண்ட்ஸா தான் இதெல்லாம் பண்றாங்க. அப்படி இருக்கிறப்ப, இறை வழிபாடு அப்படிங்கிறது மனதளவில் இருக்கணும். கோயில் போறீங்களா? கோயிலுக்கு போறப்ப நீங்களே வழிபடுங்க. வீட்ல வழிபடுங்க. உங்களுக்கும் மீறி, முருகனுக்கும் மீறி, இடையில் வரக்கூடிய இந்த இடைத்தரகர்கள் எதுக்கு நமக்கு? இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டா, பொதுவா எல்லாரும் குவியிறாங்க. இறை வழிபாட்டுல குவியிறாங்க. இதுல வருத்தம் தரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்குமே எல்லா சிந்தனைகளும் இருக்கும். அப்படி குவியிறப்ப, அந்த இடங்கள் சரியான இடங்களா இருக்குமா?
எல்லாருக்குமே எல்லா விதமான எண்ணங்களும் வரப்ப, இறை வழிபாட்டுல வரப்ப கோயிலாக இருக்கும்போது, அந்த கோயில் ஹை ஆஃப் பாசிட்டிவிட்டி. இன்னொன்னு பிரமிட் மாதிரியான ஸ்ட்ரக்சர்ல தான் நம்ம கோயில்கள அமைச்சிருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப ஃபுல்லா ஒரு பாசிட்டிவ் ஆரா நமக்கு இருக்கும். என்னதான் நெகட்டிவான எண்ணங்கள் நமக்குள்ள வந்தாலும் கூட, கோயிலுக்குள்ள நுழையிறப்போ ஒரு பாசிட்டிவான ஆரா கிரியேட் ஆயிரும். அதே மாதிரி இந்த கல்யாண மண்டபத்திலயும், இல்ல சமுதாய கூடத்திலே வைக்கக்கூடிய இந்த இடங்களுக்கு இந்த தன்மை வருமா? இது ரொம்ப முக்கியமா யோசிக்க வேண்டிய விஷயம். அப்ப மக்கள் இந்த மாதிரியான இடங்களுக்கு போறது தவறு கிடையாது. என்ன சொல்லுவேன், வீட்டில் வழிபாடு செய்யுங்க. வீட்ல வழிபாடு செய்யுங்க. கோயில்கள்ல வழிபாடு செய்யுங்க. இப்ப தன்னிச்சையாக சில நபர்கள் புதிதாக ஏற்படுத்தக்கூடிய இந்த மாதிரியான கூட்டங்களுக்கு போகாதீங்க. கூட்டம் வேறு, கோவில் வழிபாடு வேறு. கூட்டம் வேறு, வழிபாட்டு முறைகள் வேறு. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி. ஒரு அரசியல் கூட்டம் நடத்துறாங்கல்ல, அது மாதிரி ஆன்மீக கூட்டம். அவ்வளோதான் இது. இதுல வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புகழ் அடையுதல்னு ஒரு நோக்கம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நானும் இத செய்றேன். இத்தன கூட்டங்கள் நடத்தியிருக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய பேருக்கு கீழ போட்டுக்கிறதுக்கான ஒரு விஷயமா இருக்கே தவிர, இதில் உண்மையான ஆன்மீகம் என்பதோ, உண்மையான பக்தி என்பதோ அதுல கிஞ்சித்தும் இல்லை. அப்படி இருக்கிறப்ப, நீங்க போய் போலியான சில முகமூடிகளுக்கு பின்னாடி போய் விழுகாதீங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய எண்ணமா இருக்கு. நம்ம முருகனுடைய மூடநம்பிக்கைகள பத்தி நெறைய விஷயங்கள் பேசினோம் சார். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒருபோது சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிண்ணா.